ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எம்பிடி மினிஸ்ட்ரி சார்பாக இந்த நிகழ்ச்சியை பார்க்குற தேவ பிள்ளைகளாகி உங்களை வாழ்த்துகிறோம். இப்போதும் ஆண்டவருடைய பரிசுத்த ரத்தம் நம்மை சுத்திகரிக்கும்படி இயேசுவின் ரத்தத்துக்காக நாம் 7 விஷயம் மன்றாடலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். 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 வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் ரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால். There is power, wonder working power in the blood of the Lord. There is power, wonder working power in the precious blood of the Lord. Hallelujah. இப்போதும் கூட இந்த நிகழ்ச்சியினுடைய ஆசீர்வாதத்திற்காக நம்மத்தில் இருக்கிற சிஸ்டர் ஆனி தேவி ஜெயக்குமார் வந்து ஜெபிக்கும்படி அன்போடு அழைக்கிறேன். ஜெபிப்போமாக. அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நல்ல வேலை கொடுத்ததுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாத்து கொண்டு வருகிற உடைய அளவற்ற கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீர் எங்கள் மேல் பாராட்டுகிற உடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் கர்த்தாவே எங்கள் குடும்பங்களை கர்த்தர் நடத்தி கொண்டு வருகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலையும் உடைய வசனத்தை நாங்கள் கேட்கும் போது கர்த்தர் எங்களை ஒரு விசையாக நீர் எங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டுமாறு கூட கெஞ்சுகிறோம். எங்களில் காணப்படுகிற எங்களுடைய குறைகள், குற்றங்கள், பாவங்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நீர் எங்களை உம்முடைய பிள்ளைகளாக, சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமாறு கூட கெஞ்சுகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஒரு சில அறிவிப்புகளை உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறோம். ஒவ்வொரு மாதத்திலையும் 1ஆம் தேதி மாலை 7 மணிக்கும் 2வது புதன்கிழமை மாலை 7 மணிக்கும் 2 யூடியூப் நிகழ்ச்சிகளை நாம் எம்பிடி மினிஸ்ட்ரி சார்பாக வெளியிடுகிறோம். இவைகளை பாருங்கள், மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். எம்பிடி மினிஸ்ட்ரிஸ் என்று நீங்கள் டைப் பண்ணி அதை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளும்படி உங்களை அன்போடு வேண்டிக் கொள்ளுகிறோம். அது மாத்திரமல்லாது பகுதி வாரியாக நாம் சுவிசேஷ கூட்டங்களை நாம் நடத்துகிறோம். ஒவ்வொரு மாதத்திலையும் முதல் புதன்கிழமை சென்னையினுடைய வடக்கு பகுதியில் இருக்கிற திருவொற்றியூர் தேரடியில் அமைந்திருக்கிற ஒய்எம்சி ஹால், அது ஏகவள்ளி அம்மன் கோயில் தெருவில் இருக்கிறது, மார்க்கெட் பகுதியில். அதில் ஒரு மீட்டிங்கை மாலை 6லிருந்து 8 மணி வரைக்கும் நடத்தி தனிஜபம் செய்து அனுப்புகிறோம். 3வது புதன்கிழமை கிழக்கு தாம்பரம் சேலையூர் பகுதியில் இருக்கிற கேம்ப் ரோட் நுழைவாயில் இருக்கிற மார்ஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் மாலை 6லிருந்து 8:30 மணி வரைக்கும் ஒரு கொடுகையை ஆயத்தப்படுத்தி அந்த கொடுகையில் கர்த்தருடைய வசனத்தை போதித்து தனிஜபம் செய்து அனுப்புகிறோம். 4வது புதன்கிழமை சென்னையினுடைய வடகிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய நீலாங்கரை கணேஷ் நகர் முதல் மெயின் ரோடில் அமைந்திருக்கிற SM மகாலிலே மாலை 6லிருந்து 8 மணி வரைக்கும் ஒரு சுவிசேஷ கொடுகையை ஆயத்தம் பண்ணி அதில் கர்த்தருடைய வார்த்தையை போதித்து தனிஜபம் செய்து அனுப்புகிறோம். இந்த கூட்டங்களுக்கு நீங்கள் வரலாம். பாகுபாடு இல்லாமல் யார் வேண்டுமானாலும் வரலாம். மற்றவர்களையும் நீங்கள் வருங்க சொல்லுங்கள், தனிஜபம் செய்து அனுப்புவோம். சத்துருடைய போராட்டங்கள், பல பிரச்சனைகள் இருக்கிற ஜனங்களுக்காகவும் நாங்கள் தனிஜபம் செய்கிறோம். இவைகளை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மாதத்திலே 2வது சனிக்கிழமை, இந்த செப்டம்பர் 2வது சனிக்கிழமை மாலை 2லிருந்து 5 மணி வரைக்கும் கிழக்கு தாம்பரம் கேம்ப் ரோட் நுழைவாயில் இருக்கிற மார்ஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் நம்முடைய எம்பிடி மினிஸ்ட்ரி சார்பாக AAAT அஸ்வனாஸ் அனாயிண்டட் ஆன்சரிங் டைம் என்ற பெயரிலே நான் வருடம் நடத்துகிற அந்த பைபிள் எக்ஸாம் நடத்த போகிறோம். அதில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். இந்த யூடியூப்பில் இருக்கக்கூடிய செய்திகளை தான், அதிலிருந்து தான் கேள்விகள் கேட்கப்படும். மற்றவர்களுக்கும் நான் சொல்கிறேன். மற்றபடி சிலபஸ் நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். உங்களுக்கு வேண்டுமானால் அந்த யூடியூப் ப்ரோக்ராம் எதிலிருந்துலாம் கேள்விகள் வரும் என்று உங்களுக்கு நாங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்ப விருப்பமாக இருக்கிறோம். நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். எப்போதும் எழுதுகிற தேவ பிள்ளைகளும் வந்து எழுதும்படியும் மற்றவர்களை ஊக்கப்படுத்தும்படியும் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். இதற்காக நீங்கள் ஆயத்தப்படுங்கள். அதற்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவார். இப்போதும் கூட நாம் செய்திக்கு போக போகிறோம். அதற்கு முன்பதாக ஆதாரமான வேத பகுதியை நம்மத்தில் இருக்கிற மகன் கிப்சன் அமல்ராஜ் அவர்கள் வந்து வாசிப்பார்கள். அதைத் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை சகோதரன் டேவ் ஜெயக்குமார் 1வது செய்தியும் 2வது நான் ஒரு சிறிய செய்தியும் கொடுத்து முடிக்கவிருக்கிறோம். இணைந்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வாசிக்கப்படும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு 28ஆம் அதிகாரம் வசனங்கள் 19-20 முடிய. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து
நான் உங்களுக்கு கட்டளிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, செப்டம்பர் 1ஆம் தேதிக்காக நாங்கள் நன்றிகளையும் தோத்திரங்களையும் எடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த 8 மாதங்களை முடித்து இந்த 9வது மாதத்துக்குள்ளாக பிரவேசிக்க கர்த்தர் கட்டளையிட்ட கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வார்த்தையின் மூலியமாக இந்த 9ஆம் தேதி 9ஆம் மாதம் 1 தேதியிலே எங்களை சந்திப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எங்கள் மத்தியிலே கடந்து வரட்டும். எங்களுடைய பொறுப்புகள் ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகள், ஆண்டவரே, அன்பின் பிரயாசங்கள் கர்த்தர் எங்களுக்கு போதித்து அந்த காரியங்களை நாங்கள் செய்ய கிருபை தருவீராக. வார்த்தையின் மூலியமாக கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. வார்த்தை நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. சகல துதிக்கான மகிமை எல்லாம் இயேசுவான் ஒருவருக்கே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இதை பார்க்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும், எம்பிடி ஜனங்களுக்கும் சரி, எம்பிடி அல்லாது இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் சரி, மற்ற ஜனங்களுக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் நிறைவாய் தெரிவித்துக் கொள்கிறேன். 8 மாதங்களை முடித்து இந்த 9வது மாதத்துக்குள்ளாக கர்த்தர் பிரவேசிக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். செப்டம்பர் மாதத்துக்காக 1ஆம் தேதிக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு என்னன்னா, சீஷராக்குங்கள், மேக் டிசைபிள்ஸ். சீஷராக்குங்கள் என்ற ஒரு வார்த்தையை, ஒரு செய்தியை நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். இன்னைக்கு இந்த வார்த்தை ரொம்ப பிரபலமா இல்லை. பைபிள் காலத்தோட அது முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஒரு பேர் என்னன்னு சொன்னா விசுவாசிகள். விசுவாசிகள்னு சொல்றாங்க, பிலீவர்ஸ். அப்படி ஊழியம் செய்யறவங்களா இருந்தா ஊழியக்காரர்னு சொல்றாங்க. போதகர், மெய்ப்பர், சுவிசேஷகர் அதெல்லாம் இருக்கு. இன்னைக்கும் அது நடைமுறையிலே காணப்படுது. ஆனா இந்த சீஷர்ன்னு சொல்றது ரொம்ப ரேர் ஆயிடுச்சு. யாரப்பா அதை அவர் கர்த்தருடைய சீஷன், இவர் கர்த்தருடைய சீஷன் அப்படி சொல்றது இல்லை. டேவிட் ஜெயக்குமார் கர்த்தருடைய சீஷன் அப்படி சொல்றது இல்லை. டேவிட் ஜெயக்குமார் எ டிசைபிள் ஆஃப் த லார்ட் அப்படி சொல்றது இல்லை. டேவிட் ஜெயக்குமார் எ சர்வெண்ட் ஆஃப் காட்னு வேணா சொல்லலாம். டேவிட் ஜெயக்குமார் எ பிலீவர்னு சொல்லலாம். டேவிட் ஜெயக்குமார் ஒரு விசுவாசியா இருக்கிறாரு, ஒரு ஊழியக்காரனா இருக்கிறாரு, அப்படிதான் சொல்றாங்களே தவிர சீஷன் என்ற ஒரு வார்த்தை சொல்லப்படுறது இல்லை. ஒருவேளை அது சொல்றதுக்கு பயமா இருக்குதா என்னன்னு தெரியல. ஒருவேளை இயேசு காலத்தில், இயேசுவானவருடைய காலத்தோட சீஷர்கள், அப்போஸ்தலர் என்ற அந்த வார்த்தைகள்லாம் முடிவுக்கு வந்துடுச்சு. சீஷர்களை தெரிந்து கொள்றாரு, அவர்களை அப்போஸ்தலராக ஏற்படுத்துறாரு. அப்போஸ்தலர்னும் போது அவரோடு கூட இருந்த அந்த 12 நபர்கள், அதுதான் அப்போஸ்தலர். அதை தவிர பவுல் அப்போஸ்தலர் இருக்கிறார். அதை தவிர மற்றவங்க எல்லாரும் சீஷர்னு தான் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு 3 விதமான ஊழியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்குது. இன்னைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா, இந்த 3 விதமான ஊழியங்களை நீங்களும் நானும் நிறைவேற்றணும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மிஸ்டர் கிப்சன் அமல்ராஜ் அவர்கள் படித்த ஒரு வேத வசனம், அதில் சொல்லப்பட்டிருக்குது என்னன்னு சொன்னால், 28வது அதிகாரம் மத்தேயு 19வது வசனத்தை அவர் படித்தார். 20வது வசனத்தை அண்ணன் பேசுவாங்க. நான் 19 மட்டும்தான் நான் பேச போகிறேன். 19ல் 3 ஆசீர்வாதங்கள் இல்லைன்னா 3 ஊழியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. 1 ஜாதிகள் சீஷராக்கிறது. 2வது பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்குறது. 20வது வசனத்துடைய முற்பகுதியில் சொல்லப்பட்டிருக்குது, நீங்கள் என்னிடத்தில் கேட்டவைகளை அவர்களுக்கு உபதேசியுங்கள், அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசியுங்கள். டீச்சிங் மினிஸ்ட்ரி. மொத்தம் 3 இது இருக்கு. 1 மேக் டிசைபிள்ஸ், 2வது பேப்டைசிங், 3வது அங்கே போதிக்கிறது இல்லைன்னா உபதேசிக்கிறது, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இல்லைன்னு சொல்லி பார்த்தோம்னா உபதேசிக்கிறது, டீச்சிங் மினிஸ்ட்ரி. இந்த 3 காரியங்கள் ஒரே நபர் 3 செய்யலாம், இல்லை 3 செய்ய முடியலன்னு சொன்னால் தனித்தனி முறையில் செய்யலாம். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், நான் பாஸ்டர் இல்லை, போதகர் இல்லை, ஆர்டைன்ட் இல்லையா, அதனால் நான் ஞானஸ்நானம் கொடுக்க முடியாது. ரைட், ஓகே, அதை பற்றி பிரச்சனை இல்லை.
ஆனால் மற்ற ரெண்டுத்தையும் நீங்களும் நானும் செய்யலாம். நான் கூட பாஸ்டர் கிடையாது, நான் சுவிசேஷகன். சுவிசேஷகருடைய ஊழியம், வசனம் போதிக்கணும், அதுக்கு பிறகு ஜனங்களுக்காக பாரப்பட்டு ஜெபிக்கணும். இதுதான் ஒரு சுவிசேஷகனுடைய பணி. நற்காரியங்களை சுவிசேஷமாய் சொல்லுகிற, அறிவிக்கிற, சமாதானத்தை சுவிசேஷமாய் அறிவிக்கிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலையின் மேல் எவ்வளவு அழகாக இருக்கிறது. இன்னைக்கு அதுதான் தேவன், நற்காரியங்களை சுவிசேஷமா அறிவிக்கிற ஒரு ஊழியத்தை கர்த்தர் எனக்கு கிருபையா கொடுத்துருக்கிறார். வசனத்தை போதிக்கணும், ஜனங்களுக்காக பாரப்படணும், ஜெபிக்கணும், கட்டுகளை உடைக்கணும், போராட்டங்கள்லேருந்து, ஜனங்களுக்கு வியாதியிலேருந்து, கட்டுகள்லேருந்து விடுதலை கொடுக்கணும். எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ அதை என்னால், கர்த்தர் என் மேலே எவ்வளோ கிருபை வைத்திருக்கிறாரோ அதை வச்சு செய்கிறேன். அதுதான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ரைட்டுங்களா? ஞான ஸ்நானம் போது நான் கொடுக்க முடியாது, ஏன்னா நான் ஒரு போதகன் இல்லை, நான் ஒரு பாஸ்டர் இல்லை, நான் போய் அதை செய்ய முடியாது. ஞான ஸ்நானத்தை கொடுக்கறதுக்கு மேய்ப்பர்கள், போதகர்கள் இருக்கிறாங்க. அவங்க பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுப்பாங்க. முதல் காரியத்தை செய்ய முடியும், ஜாதிகளை சீஷராக்குறது. கடைசி காரியத்தை சொல்ல முடியும், நீங்கள் என்னிடத்தில் கற்றவைகளை அவர்கள் கை கொள்ளும்படி உபதேசிங்கள். அதை சொல்ல முடியும், உபதேசிக்கலாம். விசேஷங்களுடைய வேலையே உபதேசம் தானே. சரி, இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். முதல் காரியம், ஜாதிகளை சீஷராக்குங்கள். ஜாதின்ற ஒரு வார்த்தையை விட சகல ஜனங்களையும் சீஷராக்குங்கள். சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள் என்ற ஒரு வார்த்தை தான் அங்கே சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிற ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், சகல ஜனங்களையும் சீஷராக்குங்கள். மேக் ஆல் பீப்புள் டிசைபிள்ஸ். இங்கிலீஷ் பைபிளில் மேக் ஆல் ட்ரைப்ஸ்ன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த நம்ம காலத்தில் வாழ்கிற ஜாதி இல்லை, அது சகல ஜாதிகள்னும் போது ஆல் ட்ரைப்ஸ். யாக்கோபுடைய 12 கோத்திரங்களில் அடங்கும். அவங்கள என்ன பண்ணணுமா, சீஷராக்க வேண்டிய ஒரு காரியம். யார் சீஷன்? ஒரு கேள்வி வருது இல்லை. 3 காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன், அவங்க தான் சீஷனாக இருக்காங்க. முதல் காரியம் என்னன்னா, லூக்கா 14வது அதிகாரம் 27வது வசனம். லூக்கா 14:27. தான் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான். சீஷனாக இருக்கணும்னு சொன்னால் சிலுவை எடுத்துக்கொள்ளணும், இயேசுவை பின்பற்றணும். சிலுவைன்னும் போது கர்த்தருக்காக படுகிற பிரயாசங்கள், பாடுகள், அதுதான். எல்லாருக்கும் ஒரு சிலுவை இருக்கும், சிலுவை இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கையே கிடையாது. சின்ன குழந்தையா இருந்தால் கூட அது கூட ஒரு சிலுவை இருக்கும். என்னுடைய பேரன் இருக்கிறான், 2 பேரன்கள். அது ஒன்று 2 மாதம், இன்னொன்று 2 வயசு. அந்த 2 வயசு இருக்கிறது இப்போவே நிறைய சிலுவை சுமக்க ஆரம்பிச்சிடுச்சு இயேசுவானவருக்காக. எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு சீஷனாக இருக்க முடியாது. 2 வயசுலேயே சிலுவை சுமக்க ஆரம்பிச்சிடும். ஆமாம், கர்த்தருக்காக சில காரியம், பெருமைக்காக இல்லை. எதுக்காக சொல்கிறேன்னா, ஆல் ஹாவ் டு பேர் த கிராஸ், தென் ஒன்லி ஹி வில் பி ஏ டிசைபிள். அதுக்காக சொல்கிறேன். சிலுவையை சுமக்கணும், இயேசுவானவரை பின்பற்றி வரணும், முறுமுறுக்காம. அதுதான் முதல் காரியம். 2வது காரியத்தை பார்க்கலாம். யார் சீஷன் அப்படின்னு சொல்லும் போது, 2வது சொல்லப்பட்டிருக்கிறது யோவான் 8வது அதிகாரம் 31-33வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. என்னுடைய உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவன் சீஷனாய் இருப்பான். என்னுடைய உபதேசத்தில் நிலைத்திருக்கும் போது மெய்யாகவே நீங்கள் என் சீஷராய் இருப்பீர்கள் கர்த்தர் சொல்றார். உபதேசத்துல நிலைத்திருக்கும் போது, யாரெல்லாம் உபதேசத்துல, கர்த்தருடைய உபதேசத்துல உறுதியாய் உண்மையாய் நிலைத்திருக்கிறாங்களோ அவங்க கர்த்தருடைய சீஷராய் இருக்கிறாங்க. உபதேசத்தை கேட்கறது மாத்திரம் இல்ல, உபதேசத்துக்கு கீழ்ப்படிந்து உபதேசத்துல நிலைத்திருக்கிற போது, நிலைத்திருக்கிறனா அதுல வாழ்கிற போது, அதன்படியே வாழ்க்கை அடிப்படையை அமைத்து கொள்ளும் போது நானும் நீங்களும் சீஷராக இருப்பேன். 3வது ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்குது. யோவான் 15வது அதிகாரம் 8வது வசனம். நீங்கள் மிகுதியான கனிகளை கொடுப்பீர்கள், என் பிதா மகிமை அடைவார், அப்பொழுது நீங்கள் எனக்கு சீஷர்களாக இருப்பீர்கள். கனிகளை மிகுதியாக கொடுக்கும் போது, whenever we bear excess fruits, நிறைய கனிகளை கர்த்தருக்காக, ஆவியின் கனி இருக்கு, நீதியின் கனி இருக்கு, மனம் திரும்புதலின் கனி இருக்கு,
கனிகளை நாம தேவனுக்காக, இதுல எந்த கனின்னு சொல்லல, மிகுதியான கனிகளை கொடுப்பீங்க. நான் மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னில் நிலைத்திருந்தால் அவன் மிகுதியான கனிகளை கொடுப்பான். மிகுதியான கனிகளை கொடுக்கும்போது நீங்கள் எனக்கு சீஷராக இருப்பீர்கள் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். கர்த்தரில் நிலைத்திருக்கும் போது நானும் நீங்களும் சீஷரா இருப்போம். அதுதான் முதல் காரியம். சீஷர்னும் போது 3 காரியம் ஞாபகத்தில் வைக்கணும். சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்பற்றுறவன் சீஷன். 2வது காரியம், மிகுதியான கனிகளை கொடுக்கும் போது கர்த்தர் மகிமை அடைகிறார், சீஷன். 3வது காரியம் யாருன்னு சொல்லி பார்த்தா, கர்த்தருடைய உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவன் சீஷன். இதை தவிர யாருமே சீஷன் இல்லை. இதை 3 நம்மளால செய்ய முடியலன்னு சொன்னா, டேவிட் ஜெயக்குமாரால இதை செய்ய முடியலன்னு சொன்னா, நான் சீஷன் சொல்லி என்னையா சொல்லிக்கவே முடியாது. 2வது குறையாத கடந்து போகலாம். 2வது குறிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தா, ஞானஸ்நானம். இது ரொம்ப முக்கியமானது. பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கிறது தான் ஞானஸ்நானம். நிறைய கேள்விகள் இருக்கு. தெளித்து ஞானஸ்நானமா, மூழ்கி ஞானஸ்நானமா, இல்லை குழந்தை ஞானஸ்நானமா, வயதிக ஞானஸ்நானமா, நிறைய காரியங்கள் இருக்கு. நான் உங்களுக்கு சொல்றது என்னன்னா, உங்க போதகர் என்ன ஞானஸ்நானம் எடுக்க சொல்றாரோ அதை எடுத்துருங்க. எனக்கு அப்படிதான். எனக்கு சொன்னவங்க, எனக்கு சொல்லிக் கொடுத்தவங்க அப்படிதான். ஆனால் நான் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறேன். கர்த்தருக்கு முன்பாக சொல்கிறேன், மூழ்கி தொட்டியில் மூழ்கி முழுக்க ஞானஸ்நானம் எனக்கு கொடுத்தாங்க. பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்குது. இன்னைக்கு எந்த தண்ணி, தெளிக்கிற தண்ணியா மூழ்கிற தண்ணியான்றது பேச்சு இல்லை. ஞானஸ்நானம் போது 3 விதமான ஞானஸ்நானத்தை வேத வசனம் சொல்லுது. ஒவ்வொருத்தர் ஞானஸ்நானம் எடுக்கும் போது இந்த 3 காரியங்களை செய்திருக்கணும். அதை செய்தாதான் அப்போ அவங்க ஞானஸ்நானத்துக்கு ஏற்றவங்களா இருக்கிறாங்க. மீண்டுமா நான் சொல்றேன், எந்த உங்க பாஸ்டர், நீங்க போற சபையுடைய பாஸ்டர் எந்த ஞானஸ்நானத்தை வலியுறுத்துறாரோ அந்த ஞானஸ்நானத்துல கீழ்ப்படிந்து, அந்த சபையுடைய சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை அந்த ஞானஸ்நானத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ளுங்க. ஆமா, நான் சபையை பிரிக்கிறவன் அல்ல. இந்த சபைக்கு இப்படி இங்க கொடுப்பாங்க அங்க கொடுப்பாங்க அப்படிலாம் சொல்றது இல்லை. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு, நம்ம எம்பிடியில் எல்லாரும் இருக்கிறாங்க. பெண்டிகாஸ்டில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க, சிஎஸ்சியில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க, அதே நேரத்தில் வேற அட்வென்ட்டில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க, எங்கேயுமே போகாதவங்க வெறும் எம்பிடி மட்டும்தான் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஞானஸ்நானமே எடுக்கலை, அதை பற்றி இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் போகிற இடத்துல என்ன வலியுறுத்துகிறாங்களோ அதை செய்யுங்க. சரி, செய்திக்குள்ளே வரலாம். முதல் விதமான ஞானஸ்நானம் என்ன, ஒரு கேள்வி வருது இல்ல? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 6வது வசனம். மத்தேயு 3:6 இப்படி சொல்லுது. அங்க யோவான் ஸ்நானம் கொடுத்த ஞானஸ்நானம் அது எப்படின்னு சொன்னா, ஜனங்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு அவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். யோர்தான்ல ஞானஸ்நானம் கொடுக்கிறாரு, இயேசுவானவருக்கும் சேர்த்து. ஆனா அங்க ஜனங்கள் செய்த காரியம், இயேசுவானவர்கிட்ட பாவம் இல்லை, அதனால அவர் பாவம் அறிக்கையிட வேண்டிய அவசியம் இல்லை. என்னிடத்தில் பாவம் குற்றங்கள் உண்டு என்று சொல்லி யார் என்னை குற்றப்படுத்த முடியும்? இயேசுவான் சொன்னது அதுதான். ஆனா ஜனங்கள் செய்த ஒரு காரியம் என்னன்னா, they confessed their sin and they got baptized. சொல்ல போனா ஜனங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு, இதெல்லாம் செஞ்சுட்டேன், கர்த்தரிடத்துல அறிக்கையிடணும். யோவான்ட்ட அறிக்கையிட்டாங்கன்னு சொல்லல, கர்த்தரிடத்துல அறிக்கையிட்டு அப்புறம் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டாங்க. பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருந்தாங்க. 2வது ஒரு ஞானஸ்நானம் உண்டு. அந்த ஞானஸ்நானம் எங்க இருக்குதுன்னு சொல்லி பார்த்தா, அங்க அப்போஸ்தலர் நடபடிகள் 8வது அதிகாரம் 37, 38வது வசனம். அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 37, 38வது வசனம். அதுல சொல்லப்பட்டிருக்கிறதுனா, பிலிப்பு கொடுத்த ஞானஸ்நானம். கந்தங்கைன்னு சொல்லி ஒரு அமைச்சர் இருக்கிறாங்க, அவங்களுடைய ஒரு மந்திரி. ஆமா, அந்த மந்திரி அப்படியாக ரதத்துல போயிட்டு இருக்கிறாரு. பிலிப்பை பார்த்து அங்க பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, நீ போய் அந்த ரதத்துல நீ சேர்ந்துக்கொள். ஏறும் போது அவர் அங்க ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் படிச்சுட்டு இருக்காரு. சரித்திரம் தெரியும் நமக்கு. ஞானஸ்நானம் மட்டும்தான் நான் கான்சன்ட்ரேட் பண்ண விரும்புறேன். அந்த வாசிக்கும் போது அப்போ அவர் கேட்கிறாரு ஒரு கேள்வி. இதுல இந்த தீர்க்கதரிசி, இந்த எழுதியிருக்கிறவரு தன்னை பத்தி சொல்றாரா இல்ல வேற யாரையாவது பத்தி சொல்றாரா? உடனடியாக பிலிப்பு அந்த அமைச்சருக்கு அங்க இயேசுவானவரை முன்னிட்டு அங்க பிரசங்கம் பண்ணினார்னு சொல்லப்படும். யாரை குறித்து பேசுகிறான்னு சொல்லி கேட்கும் போது ஒரு சந்தேகம், சந்தேகத்தோடு இருக்கும்போது ஒன்றும் செய்ய முடியாது. சந்தேகம் நிவிர்த்தி ஆகப்படுது. அவர் தன்னை பத்தி பேசல,
கர்த்தரை பற்றி இயேசுவானவரை பற்றி பேசினார் சொல்லி இயேசுவானவரை பற்றி அங்க ஒரு பிரசங்கம் பண்ணினார். உடனடியாக அவர் சொன்னார், இயேசு தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன், இனி என்னிடத்தில் என்ன தடை இருக்கிறது? தடை இல்லைன்னு சொல்லும் போது மிகுதியான தண்ணீர் இருக்கிற இடத்துல அவர்கள் போய் அவர்கள் பிலிப்பு அந்த மனுஷனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தாரு சொல்லி பார்க்கிறோம். அதுதான் காரியம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன், முழுமையாக நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அங்கே அவர் ஞானஸ்நானம் பெற்றார். அதுதான் காரியம். இயேசுவானவரை அறிந்திருக்கணும், அதுக்கு பிறகு விசுவாசிக்கணும். விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். ரோமர் 10:17 இது நிறைஞ்ச பிறகு அப்புறம் அங்கே ஞானஸ்நானம் வருது. கட்டாயப்படுத்தி ஞானஸ்நானம் கொடுக்கறது இல்லை. இவ்வளோ பேருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணும்னு வைத்திருக்கிறேன், லிஸ்ட்டில் கொஞ்சம் குறையுது, அதனால ஞானஸ்நானம் இல்லை. பிரியமானவர்களே, ஞானஸ்நானன்றது இயேசுவானவரை அறிந்த பிறகு, முழு நிச்சயமாய் நான் விசுவாசிக்கிறேன்னு சொன்ன பிறகு அப்புறம் போய் ஞானஸ்நானம். நீங்கள் ஞானஸ்நானம் பயமுறுத்துகிற ஒரு அடையாளம் இல்லை. ஞானஸ்நானன்றது மனம் திரும்புதலுக்கு வேண்டிய ஒரு அடையாளமாக இருக்குது. நிறைய பேர் இன்றைக்கி ஞானஸ்நானம்லாம் மிரண்டு போயிடுறான், ஓடிடுறான் அந்த சபையை விட்டே. சும்மா இதையே சொல்லின்னு இருக்கிறாங்க. அப்படி இல்லை பிரியமானவர்களே. இன்றைக்கி ஞானஸ்நானத்துடைய முக்கியத்துவம் இயேசுவானவரை அறிந்த பிறகு, அவரை முழுமையாக விசுவாசிக்கும் போது அங்கே ஞானஸ்நானம். மூன்றாவது ஒரு ஞானஸ்நானம் இருக்குது, பவுல் கொடுத்த ஞானஸ்நானம். அப்போஸ்தல நடபடிகள் 16வது அதிகாரம் 33வது வசனம் 31வது வசனம் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அந்த சிறைச்சாலை தலைவனுக்கு அப்போஸ்தலனுடைய பவுலுடைய ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையை கேட்ட பிறகு அவர் போய் அங்கே அவர்களுடைய காயங்களை கழுவி அவர்கள் ஞானஸ்நானம் கொடுத்தார்கள். யார் காயம் கழுவுறாங்களோ, ஆமாம், அது வரைக்கும் அடிச்சிருந்தான் இல்லையா? பார்த்தீங்கன்னா பவுலையும் சீலாவையும் தொழுமரத்தில் மாட்டி அவர்களை அடித்தாங்க. பவுலு சீலாவும் அங்கே கர்த்தரை துதித்து பாடினாங்க. கட்டுகள் அறுக்கப்பட்டது. ஆமாம், எல்லாருடைய கட்டுகள் அவிழ்ந்து போனது, பூகம்பம் உண்டானது, பூமி அதிர்ச்சி உண்டானது. அதுக்கு பிறகு அந்த நேரத்தில் பவுல் சொல்கிற ஒரு வார்த்தை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள். வெறும் விசுவாசத்தை அது மாத்திரம் இல்லை, அவர்கள் கூட்டிகிட்டு போய் அவர்களை அந்த மனுஷன் பவுல் சீலாவுடைய காயங்களை கழுவினான்னு சொல்லப்பட்டது. கழுவப்பட்ட பிறகு அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டது. யார் காயப்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு ஞானஸ்நானம் கிடையாது. யார் காயங்களை கழுவுகிறார்களோ அவர்களுக்கு தான் ஞானஸ்நானம். இப்போ இந்த 3 காரியத்தில் நாம் எப்படி இருக்கிறோம்? ஞானஸ்நானம் பெற்றோம்னு சொல்லிட்டு இருக்கோம், ஞானஸ்நானம் கிடைச்சிருச்சுன்னு சொல்கிறோம். என்னுடைய ஞானஸ்நானத்தையே நான் திருப்பி 2வது வாட்டி பார்க்க வேண்டியதாக இருக்குது இல்லையா? நான் காயப்படுத்துகிறவனாக இருக்கிறேன்னா, காயம் கழுவுனவனாக இருக்கிறான், பாவங்களை அறிக்கையிட்டிருக்கேன்னா, முக்கியமாக தேவனை அறிக்கையிட்டு அவர் மெய்யாகவே தேவகுமாரன்னு சொல்லியிருக்கிறேன்னா, அந்த ஒரு விசுவாசத்தோடு ஞானஸ்நானம் எடுத்திருந்தா அது ஞானஸ்நானம் தான். இல்லைன்னு சொன்னால் அந்த ஞானஸ்நானத்தை நானும் நீங்களும் ஊர்ஜிதப்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. காயம் கழுவி ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்வோம். இயேசுவை அறிக்கையிட்டு ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்வோம். பாவத்துக்கு மனம் திரும்பி ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்வோம். இதுதான் ஞானஸ்நானம். தெளிச்சாங்களா மூழ்கினாங்களான்றதும் பெருசு இல்லை, ஏதோ ஒன்று செய்தாங்க. இது இருக்கா? பவுல் கொடுத்த ஞானஸ்நானமா, யோவான் கொடுத்த ஸ்நானமா, பிலிப்பு கொடுத்த ஸ்நானமா? எதில் இருக்கிறோம் நம்ம? பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் ஞானஸ்நானம். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 3வது சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வசனம் அப்படி என்னன்னு சொல்லி பார்த்தா, நீங்கள் என்னிடத்தில் கேட்ட உபதேசங்களை அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அதுதான், நீங்கள் என்னிடத்தில் கேட்டவைகளை அவைகள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். Go and teach them, go and give instruction. உபதேசம் போது 3 காரியங்களை நான் மீண்டுமா சொல்ல விரும்புகிறேன். முதலாவது உபதேசம் மார்க் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 27வது வசனம். மார்க் 1:27. இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது? பிசாசுகளுக்கு அசுத்தாவிகளுக்கு அவர் கட்டளையிடுகிறார், அவைகளும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே. முதல் உபதேசம் என்னன்னா,
இயேசுவானவருடைய உபதேசம் புதிய உபதேசமா இருக்கு. புதிய உபதேசம் எப்படிப்பட்டது? பிசாசுக்கு கொடுக்கப்படுகிற உபதேசம். மனுஷரிடத்துல பேசல அவரு. நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ, அதுதான் அங்க கொடுக்கப்பட்ட உபதேசம். இயேசுவானவர் அசுத்த ஆவி உள்ள ஒரு மனுஷனிடத்துல அதை பத்தி பேசினார். நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ. அப்போ ஜனங்க சொன்னாங்க, இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது? அசுத்த ஆவிகளும் இவளுக்கு கீழ்ப்படுகிறதே என்று சொல்லி அவரை குறித்து ஆச்சரியப்பட்டாங்க. ஆச்சரியப்படுகிற புதிய உபதேசம், முதல் உபதேசம் அப்படிதான் ஆச்சரியப்படுகிற ஒரு உபதேசமா இருக்குது பிரியமானவர்களே. ஆச்சரியப்படுகிற ஒரு உபதேசம். நானும் நீங்களும் உபதேசம் பண்ணும்போது போர் அடிக்கக்கூடாது ஜனங்களுக்கு. அதுக்காக பைபிள்ல இல்லை இருக்கிறதா இல்லாததை சொல்லிட்டு நான் போர் அடிக்கலன்னு சொல்லவும் கூடாது. வசனத்தை சொல்லணும், அதே நேரத்தில் போரும் அடிக்க கூடாது. சில நேரத்தில் அப்படிதான் உபதேசம் பண்றேன்னு சொல்லிட்டு ஐ எம் கிவிங் டீச்சிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் தூங்கி விழிஞ்சிருவாங்க, அந்த நேரத்தில் தூங்கிடுவாங்க. அந்த மாதிரியான உபதேசங்கள் இருக்கக்கூடாது. ரெண்டாவது அனுப்பினவருடைய உபதேசம். முதல்ல ஆச்சரியப்படுத்தின உபதேசம், ரெண்டாவது அனுப்பினவருடைய உபதேசம். யோவான் 7வது அதிகாரம் 16வது வசனம். யோவான் 7:16. என் உபதேசம் என்னுடையதா இராமல் என்னை அனுப்பினவருடைய உபதேசமா இருக்குது. சுயபுராணம் பேசாதீங்க. இயேசுவானவர் அட்வைஸ் கொடுக்கிறாரு. டோன்ட் கிவ் யுவர் ஓன் டீச்சிங்ஸ், கிவ் த டீச்சிங்ஸ் ஆஃப் த லார்ட். டோன்ட் கிவ் யுவர் ஓன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், கிவ் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் த லார்ட். இயேசுவானவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. அவரே சொல்றாரு, நான் என்னுடைய உபதேசம் என்னுடையதான் இல்லை, என்னை அனுப்பினவருடையதா இருக்குது. ஐ am giving the instructions from the Lord who sent me. என்னை அனுப்புனது யாருன்னா என்னுடைய பிதா என்னை அனுப்பியிருக்கிறாரு, அவருடைய உபதேசமா இருக்குது. உபதேசம்ன்ற பேர்ல இல்லைன்னா பிரசங்கன்ற பேர்ல நம்ம காரியத்தை பேசக்கூடாது. அதுதான் அங்க சொல்லப்படும். ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன வார்த்தை சொல்றது, ஒரு சின்ன இல்லஸ்ட்ரேஷன் சொல்றது தப்பு இல்லை. ஆனா அதையே வச்சுக்கின்னு உபதேசன்ற பேர்ல ஆமா, டோன்ட் வேஸ்ட் காட்ஸ் டைம், டோன்ட் வேஸ்ட் காட்ஸ் பீப்புள் டைம். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய நேரத்தையும் வீணாக்க முடியாது. நம்மளுடைய சொந்த வியாக்கியானத்தை சொல்லும் போது, நம்முடைய சொந்த புராணத்தை பேசும்போது. அதனாலதான் இயேசுவானவர் சொல்றாரு, என்னுடைய உபதேசம் என்னுடையதா இராமல் என்னை அனுப்பினோருடையதா இருக்குது. சாட்சிகளுக்குன்னு சொல்லி தனியாக டைம் வைங்க, இல்லஸ்ட்ரேஷன்ஸுக்குன்னு தனியாக டைம் வைங்க. நாங்கள் கேட்டின்னு சொல்லி ஒன்று நடத்துவோம், சால்மன் அண்ணன் அதை நடத்துவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இல்லஸ்ட்ரேஷன்ஸ்ன்னு சொல்லி சாட்சி லைவ் இல்லஸ்ட்ரேஷன் சொல்லி தனியாக ஒரு இதை கொடுத்துருப்பாங்க. அதை மெசேஜில் கொண்டு வர மாட்டோம். மெசேஜ் பேசுகிறோன்னு சொல்லி எல்லாத்தையும் ஒன்றா போட்டுருது. மெசேஜ் என்னும் போது வார்த்தை மட்டும்தான். பைபிளில் என்ன இருக்குதோ அதை எடுத்துன்னு சொல்கிறது தான் மெசேஜ். இல்லஸ்ட்ரேஷன் இதெல்லாம் இல்லஸ்ட்ரேஷன், இல்லைன்னா எக்ஸாம்பிள்ஸ், திருஷ்டாந்தரங்கள்னு சொல்லலாம். ஊழியத்தில் நடந்த சிலதை எடுத்து சொல்லுவோம், சொல்லாமல் இருக்க மாட்டோம், சொல்லுவோம். ஆனால் அது மெசேஜின்னு வராது, அது இல்லஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. இதெல்லாம் வாலிபர்களுக்கு தெரியணும். நீங்கள்லாம் நாளைக்கு ஊழியம் செய்ய போகிறீங்க. செய்தின்னு சொல்லிட்டு ஊழியத்தில் நடந்ததுன்னு சொல்லி அரை மணி நேரம் செய்தியில் 20 நிமிஷம் அதையே பேசின்னு இருக்கிறது இல்லை. கர்த்தர் விரும்ப மாட்டார். அதை நீ தனியாக எடுத்து சொல், இல்லைன்னா தனிப்பட்ட முறையில் அவங்கள கூட்டின்னு வந்து சொல்ல சொல்லுங்க. வார்த்தைன்னும் போது வெறுமையை அன்அடல்ட்ரேட்டட், களங்கம் இல்லாத திருவசனமாகிய ஞானப்பால், அதுதான் களங்கம் இல்லாதது தான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட அது பார்த்தோம் இல்லையா? அதுதான் கடைசியாக ஒரு உபதேசம், ஆரோக்கியம் உள்ள உபதேசம். தீத்து 2வது அதிகாரம் 1வது வசனம். தீத்து 2வது அதிகாரம் பவுல் அப்போஸ்தலர் 1வது வசனத்தில் இப்படி சொல்றாரு. அங்க தீத்துக்கு ஒரு அட்வைஸ், நீயும் ஆரோக்கியமானவைகளை உபதேசம் பண்ணு. சவுண்ட் டாக்ட்ரின்ஸ், ஆரோக்கியமானவைகளை உபதேசம் பண்ணு. வேதம் ஃபுல்லுமே உபதேசங்கள் தான், டீச்சிங்ஸ், டாக்ட்ரின்ஸ், அதுதான் இருக்கு. வேதம் ஃபுல்லுமே அதான் இருக்கு. அதை ஆரோக்கியமானதை ஆமாம், ஆம்பிக்யூட்டியா எதுவுமே கிடையாதுங்க பைபிளில். ஆம்பிக்யூட்டின்னு சொல்லும் போது இருக்கலாம், அப்படி இருக்கலான்ற வார்த்தை பைபிளில் எங்கேயுமே நீங்கள் பார்க்கவே முடியவே முடியாது. அதுனா ஆம்பிக்யூட்டின்னு அர்த்தம். என்கிட்ட யாராவது ஒருத்தர் சொல்கிறாங்கன்னு வைங்களேன், ஜெயக்குமார் பிரதர் நீங்கள் வருவீங்களா? பார்க்குறேன் பிரதர் அப்படின்னு சொன்னால் அது ஆம்பிக்யூட்டி, ரைட்டுங்களா? ஆம்பிக்யூட்டினா முயற்சி செய்கிறேன், மழை இல்லைன்னா வருவேன், இல்லை சூழ்நிலை ஊரில் இருந்தேன்னா வருவேன், ஊழியம் இல்லைன்னா வருவேன். ஆம்பிக்யூட்டி இதெல்லாம். இது சவுண்ட் டாக்ட்ரின்ஸ் கிடையாது, ரைட்டுங்களா? சவுண்ட் டாக்ட்ரின்ஸ்னா என்னன்னா ஷுவர் அப்படின்றது.
வருவீங்களா? நிச்சயமா வருவேன், 100%, சந்தேகமே வேணாம், எழுதி வச்சுக்கோ. சொல்றது மாத்திரம் இல்ல, போறதும். அதுதான் அஷூரன்ஸ். அதுதான் என்ன சொல்லுது? சவுண்ட் டாக்டரின்ஸ். அதுதான் ஆரோக்கியமான உபதேசம். பைபிள் ஃபுல்லுமே ஆரோக்கியமான உபதேசம் தான். ஆதி ஆகமத்திலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நீங்க எடுத்து பாருங்க. எங்கேயுமே பார்க்கலாம், முடியும், முடியலாம், செய்யலாம், இருக்கலாம், மேபி அப்படின்னு சொல்றோம்ல, மேபியே கிடையாது பைபிள்ல. இட் இஸ் ஃபார் ஷுவர், மெய்யாகவே மெய்யாகவே, அப்படிதான் சொன்னா சொன்னது. பவுல் தீத்துக்கு சொல்லும்போது சொல்றார், நீயும் ஆரோக்கியமானவைகளை பேசு. உபதேசம் போது நிறைய உபதேசங்கள் இருக்கு. திருமணத்துக்கு சட்ட திட்டங்கள், பிள்ளை பேருக்கு சட்ட திட்டங்கள், வீடு கட்டுறதுக்கு சட்ட திட்டங்கள், திருமணத்துக்கு சட்ட திட்டங்கள், மரணத்துக்கு சட்ட திட்டங்கள். எல்லாம் ஒரு மரணம் எப்படி இருக்கணும், ஒரு திருமணம் எப்படி இருக்கணும், ஒரு குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கணும், பிள்ளை பேர் எப்படி இருக்கணும், பிள்ளைகளை வளர்க்கறது எப்படி, குடும்பத்தை நடத்துறது எப்படி, பொருளாதாரம் எப்படி, ஒரு வியாபாரம் எப்படி செய்யணும். ஆரோக்கியமான உபதேசம் பேசுன்னு சொல்றார். ஆரோக்கியம் இல்லாததை சொந்த வியாக்கியானங்களை பேச வேண்டாம் பிரியமானவர்களே. 3 காரியங்கள் இன்னைக்கு உங்க மேல விழுந்திருக்க, என் மேல விழுந்திருக்க கடமை. முதல்ல ஜாதிகளை இல்லைன்னா ஜனங்களை சீஷராக்குறது. 2வது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்குறது. 3வது நீ என்னிடத்தில் கற்றவைகளை அவைகள் கை கொள்ளும்படியாக உபதேசம் பண்றது. இன்னைக்கு எந்த ஊழியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்குற, அதை உண்மையா உத்தமமா எடுத்து செய்வோம். தன்னுடைய ஊழியத்தை அஜாக்கிரதையா செய்கிறவன் நல்லவன் இல்லை, சபிக்கப்பட்டவன் சொல்லப்பட்டு. கர்த்தர் இன்னைக்கு ஊழியத்தை உண்மையா செய்வோம், ஜனங்களை சீஷராக்குவோம். ஒருவேளை போதகனா இருந்தா பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் ஆர்டேண்டா இருந்தீங்கன்னா ஞானஸ்நானம் கொடுக்கலாம். இல்லைன்னு சொன்னா அவங்களுக்கு போதிக்கலாம். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வார்த்தையானவர் எங்களோடு கூட, என்னோடு கூட இடைப்பட்டதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தர் இன்னைக்கு அப்படியாக செய்யறதுக்காக ஸ்தோத்திரம். முகுந்தன் ஒரு பேரை பார்க்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு போதிக்கிற ஸ்கில்ஸ் கர்த்தர் கொடுத்துக்க, த ஸ்கில் ஆஃப் டீச்சிங்ஸ். கர்த்தர் இன்னைக்கு அதை எடுத்து பயன்படுத்துங்க, அதை வளர்க்கறதுக்கு கர்த்தர் உதவி செய்வார். ஒரு நபரை பார்க்கிறேன், 15 நாளா பைபிளே படிக்கல, அப்படியே மூஞ்செல்லாம் இருண்டு போயிருக்குது, உடம்பெல்லாம் வீங்கி போயிருக்குது. அந்தகாரத்தின் வல்லமைகள். கர்த்தர் இன்னைக்கு சங்கீதம் 91 எடுத்து ஒரு 3 தடவை படிச்சிரு, அந்த கட்டு உடஞ்சிரும். அப்புறம் நீ பைபிளில் இருக்கிற நீ, ஏன்னா நீ நல்ல பைபிள் படிக்கிற ஆளு, ஆதி ஆகமத்திலேருந்து வெளிப்படுத்தல வரைக்கும் நீ அப்படியாக உட்காந்து முட்டி மோதி படிப்ப. ஆனால் இந்த 15 நாள் உன்னால முடியல, அந்தகாரத்தின் வல்லமை. கர்த்தர் இதை கிரியைகளை அழிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கர்த்தர் இன்னைக்கு அப்படியாக செய்யறதுக்காக நன்றி. ராயல் ஸ்டீஃபன் ஒரு பேரை பார்க்கிறேன், பேர் ராயல் ஸ்டீஃபன். கர்த்தர் இன்னைக்கு ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. உன் பிஸ்னஸில் நீ வைத்திருக்கிற கடையில் ஒரு புதிய வழியை கர்த்தர் திறக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, செந்தூர்னு ஒரு பேரை பார்க்கிறேன், செந்தூர், CHENDUR, செண்டூர். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. யாரோ சொன்னாங்கன்னு சொல்லி இந்த ப்ரோக்ராமை பார்க்குறீங்க, தேவனுடைய வலிமுள்ள கருத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்குறோம். நீ டவுனாக போகிறதில்லை, நீ பலவீனப்பட்டு போகிறதில்லை. சொல்கிற, நான் ரொம்ப தைரியமானவன், உற்சாகமானவன், எல்லாத்துலேயும் நான் தான் ஃபஸ்ட்டாக இருப்பேன் பிரதர். ஆனால் இப்போ அப்படி இல்லை. சந்தூர் உன்னை மாத்துறார் கர்த்தர் இன்னைக்கு செய்யறதுக்காக ஸ்தோத்திரம். செபாஸ்டியன், கர்த்தர் இந்த பேர் எனக்கு அதிகமாக வருது முன்னாடி. செபாஸ்டியனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். முழங்காலில் நின்று ஜெபிக்கிறதுக்கு கர்த்தர் உதவி செய்கிறார். உன் பாரமே அதுதான், உன் ஜெப குறிப்பு அதுதான். நான் முழங்காலில் நிற்பேன், ஆனால் இப்போ என்னால் முடியல, அடிபட்டிருக்கு பிரதர். கர்த்தர் இன்னைக்கு சுகத்தை கொடுக்குறார், நீ முழங்காலில் நிற்ப. ரீட்டான்னு ஒரு பேரை பார்க்க, ரீட்டா, கர்த்தர் இன்னைக்கு ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ரீடாவின் மீது உடைய கரம் கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, கர்த்தர் எல்லா விதமான பாரமான எண்ணங்களையும், சுத்தி நிற்கிற எல்லா விதமான போராட்டங்களையும் கர்த்தர் இன்னைக்கு மாற்றுகிறதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் இன்னைக்கு அப்படியாக செய்யறதுக்கு நன்றி. லகுவா மாறிடுச்சு உன்னுடைய இருதயம். கீதா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். முதல்ல சொன்னது ரீட்டா, இப்போ உன்னை கீதான்னு சொல்றாரு கர்த்தர், அடுத்த பெண். கர்த்தர் இன்னைக்கு செய்யறதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, நிறைய வாசல்கள் உன் மகனுக்கு திறக்கும். கர்த்தர் இன்னைக்கு சேர்த்து டேவிட்னு ஒரு பேரை பார்க்கிறேன், டேவிட். கர்த்தர் நீங்க சொல்றீங்க, என் வியாபாரம் ரொம்ப டல்லா போயிடுச்சு ஐயா, ஞானஸ்நானம்லாம் எடுத்தேன், நீங்க சொன்னபடியாகலாம் அதெல்லாம் செஞ்சாங்க, ஆனா இன்னைக்கு ரொம்ப டல்லா இருக்கு வியாபாரம், கடையில வியாபாரமே இல்லை. கர்த்தர் இன்னைக்கு ஒரு மாறுதலை கொண்டு வரதுக்காக நன்றி.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த ப்ரோக்ராமை நமக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறவங்க சென்னை பெருங்குளத்தூர் பகுதியில் இருக்கிற என்னுடைய அருமையான தாய் மாமா. அவங்களுடைய பேர் மிஸ்டர் எட்வின் அகஸ்டஸ் அவர்கள். மாமாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 88 வயசு. அவங்களுடைய குடும்பம் தான் இன்னைக்கு நமக்கு இந்த ப்ரோக்ராமை ஸ்பான்சர் பண்ணியிருக்கு. மாமாவும் அவங்களுடைய குடும்பமும், எட்வின் மாமா அவர்களும் அவங்களுடைய மகன் மிஸ்டர் சுரேஷ் எட்வின் அவர்களும், அருமையான ஜெயராணி அக்கா அவர்களும், கிளெமெண்ட்டும் அவங்களுடைய மனைவி ஏஞ்சலும், அவங்களுடைய குழந்தையும், அருமையான மகள் ரித்திகா சாமுவலும் சேர்ந்து தான் இந்த ப்ரோக்ராமை நமக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்கு. கடைசி 2 ப்ரோக்ராமும் நமக்கு ஸ்பான்சர் பண்ணவங்களும் அவங்க தான். கர்த்தர் அவங்களையும் அவங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. அவங்களுக்கு நியமித்திருக்க ஊழியங்களை கர்த்தர் அவங்க செய்யறதுக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. 2வது AAAT, அஸ்பனாஸ் அனாயிண்டட் ஆன்சரிங் டைம். அப்படி ஒரு ஊழியத்தை, ஒரு பைபிள் எக்ஸாம் ஒரு 3 மணி நேரம் எழுதுறதுக்கு கர்த்தர் கிருபை வைக்கிறாரு. போன வருஷம் கூட அதை நடத்தினோம். அநேகமாக 2nd சாட்டர்டே இந்த மாதம் செப்டம்பர் மாதத்தில் அது இருக்கும். சால்மன் அண்ணன் அதுக்கு ஒழுங்கு பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு உண்டு. நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு டே அண்ட் நைட் உட்காந்து நோட்ஸ் எடுத்துங்க, ப்ரிப்பேர் பண்ணுங்க. எப்படி மற்ற எல்லா வாழ்க்கையின் எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோமோ ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வந்து எழுதுங்க. மனுஷன் பார்க்கறது இல்லை, தேவன் நம்மை பார்க்குற தேவனாக இருக்கிறார். உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நல்ல பொருட்களை உங்களுக்கு கடைசியாக ப்ரைஸாக நாங்கள் கொடுக்க இருக்கிறோம். எந்த அளவுக்கு தேவன் எனக்கு உதவி செய்கிறாரோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு ப்ரைஸ். நான் கிஃப்ட்டுன்னு சொல்ல மாட்டேன், கிஃப்ட்டுனா இனாமாக கொடுக்கறது. ப்ரைஸுன்னும் போது நானும் நீங்களும் அதை எழுதி அதை பெற்றுக்கொள்கிறது. கிஃப்ட்டுக்கும் ப்ரைஸுக்கும் அதுதான். கிஃப்ட்டுன்னும் போது ஏதோ ஒன்றுன்னு சொல்லி கூப்பிட்டு கொடுக்குறாங்க, உங்களுக்கு இதுதான் கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லி. இது கிஃப்ட் கிடையாது, ப்ரைஸ். ப்ரைஸ்னும் போது பரிசு. கர்த்தர் இன்னைக்கு அந்த பரிசை உங்களுக்கு நல்ல ஒரு பரிசாக கொடுக்கறதுக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. காட் பிளஸ் யூ. ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு சிறிய செய்தியை தியானிக்கலாம். அதற்கு முன்பதாக ஒரு சிறிய ஜெபம் செய்யலாம். எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, உடைய பரிசுத்தாவின் ஒரு பலமாக கர்த்தர் எங்களோடு கூட இந்த செய்தியை பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அடியான் என்னை தரை மட்டும் தாழ்த்துகிறேன். கர்த்தர் பேசுவீராக நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென். இன்றைக்கும் கூட கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு செய்தி, முதலாவது செய்திக்கு அதை தொடர்ச்சியான வசனம்தான். மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில், 19வது வசனத்தில் நம்ம செய்தியை கேட்டோம். 20வது வசனத்திலிருந்து சில காரியங்களை, முக்கியமாக ஒரே ஒரு காரிய பாயிண்டை நமக்கு பேச போகிறோம். உபதேசம் பண்ணுங்கள், டீச்சிங் தம். சீஷராக்குங்கள் என்பதை நம்ம கேட்டோம். உபதேசம் பண்ணுங்கள் என்பது 20ஆம் வசனத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்க வார்த்தை. உபதேசம் பண்ணுங்கள், டீச்சிங் தம். மத்தேயு 28:20 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறான். நான் உங்களுக்கு என்ன உபதேசித்தேனோ அதை மற்றவர்களுக்கு நீங்கள் உபதேசம் பண்ணுங்கள், அப்பொழுது நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று கர்த்தர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணினார். கர்த்தருடைய ஊழியக்காரர்களாக இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் விசுவாசியாக இருக்கலாம். நீங்கள் அறிந்த சத்தியத்தை நீங்கள் மற்றவர்களுக்கு உபதேசிக்கலாம், அதில் தடையே இல்லை. அதை கேட்டு அவர்கள் ரட்சிப்புக்குள்ளே வருவதற்கு எது உண்டு. ஆகவே உபதேசிப்பதற்கு கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் மாத்திரம்தான் உபதேசிக்கணும் என்பதில்லை. விசுவாசிகள் அவர்கள் அளவுக்கு என்ன கற்றுக்கொண்டிருக்கிறீர்களோ வேதத்திலிருந்து அதை மற்றவர்களுக்கு நீங்கள் உபதேசிக்கலாம். அதை அவர்கள் பெற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படுவார்கள். உபதேசம் என்பது கர்த்தர் நமக்கு என்ன போதித்திருக்கிறாரோ வேதத்தில், அதுதான் உபதேசம். வேதத்துக்கு புறம்பான காரியங்கள் அல்ல, வேதத்திலிருந்து தான் உபதேசம். அதைத்தான் கர்த்தரும் நமக்கு வலியுறுத்துகிறார். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள், அப்பொழுது இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். டீச்சிங் தம் டு அப்சர்வ் ஆல் திங்ஸ் that I have commanded you, and lo, I am with you always, even to the end of the age என்று கர்த்தர் சொல்லுகிறார். முதலாவது குறிப்பாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு கட்டளையிட்ட உபதேசம் என்ன? அதில் ஆரம்பமாக ஆண்டவரே போய் உபதேசம் பண்ணினார். சீஷர்கள் தன்னோடு அழைத்து கொண்டு போனார், பல இடங்களில் போய் உபதேசம் பண்ணினார். அதனுடைய அடிப்படையாக
ஆண்டவர் மரித்த பின்புதான் அவருடைய இரத்தத்தின் மூலமாக ரட்சிப்பு வந்தது. எல்லாருக்கும் ரட்சிப்பு வந்தது. அது விசுவாசத்தினால, ஆண்டவரை விசுவாசித்ததுனால வருகிற ரட்சிப்பு. அதற்கு முன்பதாக ஆண்டவர் அதை ஆயத்தம் படும்படியாக யோவான் சுவிசேஷனை அனுப்பி, மனம் திரும்புகள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று அவர் பிரசங்கித்தார். வருகிறவராகி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார். அவர் மேல் விசுவாசம் வைக்கும்படியாக கொடுக்கப்பட்ட ஒரு ஞானஸ்நானம் அது. ரெண்டாவது, ஆண்டவரே கிராமங்கள் பட்டணங்கள் தோறும் போகும்போது அவர் சொன்னது பாருங்கள், மத்தேயு 4:17 சொல்லப்பட்டிருக்கிறது. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று பிரசங்கித்தாராம். மத்தேயு 10:7 ஆண்டவர் போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள் என்று சீஷர்களுக்கு கட்டளையிட்டார். அவர் செய்த அதே பிரசங்கத்தை தான் நீங்கள் செய்யுங்கள் என்று சொன்னார். ஏனென்றால் ஆண்டவர் இனிமேல் தான் சிலுவைக்கு போகணும். அதற்கு முன்னதாக சீஷர்களை 2 பேராக அனுப்பினார். அவர்களுக்கு ஒரு பயிற்சியை கொடுத்து அனுப்பினார். அனுப்பும் பொழுது சொன்னார், மனம் திரும்புகள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இதை போய் நீங்கள் பிரசங்கிங்க. பரலோக ராஜ்யம் என்பது ஆண்டவருடைய ராஜ்யம்தான். பரலோக ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறதே என்று கர்த்தர் சொன்னார் கேட்டவர்களுக்கு. காரணம் என்னென்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டு வருகிறவர், ஆளுகைக்குள்ளே கொண்டு வருகிறவர். அவர் வந்து விட்டார், ஆகவே ஆயத்தமாகுங்கள் என்று ஆயத்தப்படுத்துகிறதாக இருந்தது. ஆனால் ஆண்டவர் மரித்த பின்பு கடைசியாக சீஷர்களுக்கு தரிசனம் கொடுத்த பொழுது, ஒரு வீட்டில் பூட்டிய அறைக்குள்ளே இருந்த பொழுது அவர்களிடத்தில் பார்த்து தான் இந்த மத்தேயு 28 அந்த 17, 18, 19, 20 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம். அதில் கடைசியாக அவர் சொல்லுகிறார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உடனே கூட இருப்பேன். நீங்கள் செய்ய வேண்டியது போய் உபதேசம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு உபதேசம் பண்ணினவைகளை, என்னிடத்திலிருந்து கற்றுக்கொண்டவைகளை நீங்கள் போய் உபதேசம் பண்ணுங்கள் என்று தன்னுடைய சீஷர்களுக்கு கட்டளையிட்டார். அதைத்தான் இந்த 20 வசனம் சொல்லுகிறது, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உடனே கூட இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். லூக்கா சுவிசேஷம் 24:46 48 வசனம் வரைக்கும் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. எழுதி இருக்கிறபடி, அதாவது கிறிஸ்துவானவர் உயிர்த்தெழுந்த பின்பு எம்மாவூருக்கு போன சீஷர்களோடு கூட பேசி கொண்டு போனார். அவர்களெல்லாம் திரும்பி வந்த பின்பு எருசலேமிலே பூட்டிய அறைக்குள்ளே அவர்கள் எல்லாரும் இருந்த பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் சொல்லி இருக்கிறார். எழுதி இருக்கிறபடி, வேதத்தில் எழுதப்பட்டபடி, பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டபடி, ஏற்கனவே தீர்க்கதரிசிகள் மூலமாக, சங்கீதங்களிலே மோசேயின் மூலமாக, தீர்க்கதரிசிகள் மூலமாக எழுதி இருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாயிருந்தது. 47 வசனம் சொல்கிறது, அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. 48 வசனத்தில் அவர் சொல்கிறார், நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகள். சீடர்களை 12 பேருக்கு பயிற்சி கொடுத்தார். 2ஆம் நிலை சீடர்களாக 70 பேர் இருந்தார், அவர்களுக்கு பயிற்சி கொடுத்திருந்தார். ஆகவே அவர்களை அனுப்பும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள். கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் முதலாவது அறிவிக்கப்பட வேண்டியது, மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் அறிவிக்கப்பட வேண்டியது. ஒரு மனம் திரும்புதல் உண்டு. கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டார். உலகத்தில் இருக்கிற மனிதர்களுடைய ரட்சிப்புக்காக அவர் தன்னை பலியாக ஒப்பு கொடுத்து விட்டார். இப்பொழுது அவர் அதற்கு அடையாளமாக உயிரோடும் எழுந்து பிதாவினுடைய வலது பாசத்தில் போய் அமருகிறதுக்கு முன்பதாக சீடர்களை பார்த்து சொல்லுகிறார், அன்றியும் மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினால், அதாவது கிறிஸ்துவின் நாமத்தினால் பிரசங்கிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. சீஷர்களாகிய நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள். அப்படி சொல்லிதான் அவர் அனுப்புகிறார். 2வது குறிப்புக்குள்ள வருவோம். கிறிஸ்துவின் உபதேசங்கள் சிலவற்றை தான் நம்ம சொல்ல முடியும். கிறிஸ்து பண்ண உபதேசங்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் சுவிசேஷங்கள் முழுவதும் எழுதப்பட்டிருக்கிறது. அதை முழுவதும் சொல்வதற்கு நாம் இல்லை. அதை நாம் வேதத்தை படித்து கருத்து கொள்ள வேண்டும். அதற்கு பின்பு அப்போஸ்தலருடைய உபதேசங்கள் என்று கிறிஸ்து என்ன போதித்தாரோ அதன் அடிப்படையிலே பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்து எடுத்து அப்போஸ்தலர்கள் போதித்த போதனைகள் நிருபங்களிலே அவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலருடைய உபதேசங்கள் கிறிஸ்துவனுடைய உபதேசத்தின் தான் அடிப்படை. அதிலிருந்து தான் அவர்கள் உபதேசித்தார்கள். கிறிஸ்துவனுடைய உபதேசம் என்ன, உபதேசிக்க சொன்னது சில காரியங்களை நாம் பார்க்கலாம்.
கிறிஸ்துவனுடைய உபதேசங்கள் என்று சொல்லப்படும் போது மத்தேயு 5ஆம் அதிகாரம் 2-10 வசனம் வரைக்கும் இந்த பியாட்டிடியூட் என்று சொல்லப்படுகிற செர்மன் ஆன் த மவுண்ட், மலை பிரசங்கம், ஆண்டவர் இயேசு சொன்ன மலை பிரசங்கங்கள். அதில் ஒரு 2ஆம் வசனத்திலிருந்து 10 வரைக்கும் சில காரியங்களை அவர் அடிப்படையாக சொல்லியிருக்கிறார் பாருங்கள். தம்முடைய வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது, ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீதியின் மேல் பசிதாபம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நீதியின் மேல் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இது ஆண்டவர் சொன்ன மலை பிரசங்கத்தினுடைய முக்கியமான ஒரு சாறு சத்து. அதற்கு பின்பும் மத்தேயு 5, 6, 7ஆம் வசனம் வரைக்கும் அவர் இந்த மலை பிரசங்கத்தை தொடர்ந்தார். அதில் நிறைய உபதேசங்களை அவர் சொல்லியிருக்கிறார். இவைகளை நாம் வாசித்து தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. மூன்றாவது குறிப்பாக நான் சொல்ல விரும்புகிறது, நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் வலியுறுத்தினார். அதைத்தான் நீங்களும் போதிக்க வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 17, 18, 19 ஆண்டவர் அதை உறுதிப்படுத்துகிறார் பாருங்கள். நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறதற்காக நான் வந்தேனே அன்றி அதை அழிப்பதற்கு அல்ல. 18ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறார், வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது என்று ஆண்டவர் அதை வலியுறுத்துகிறார். 19ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறார், ஆகையால் இந்த கற்பனைகளை கை கொண்டு போதிக்கிறவன் எவனோ அவன் பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான். இந்த கற்பனைகளில் ஒன்றையாகிலும் மீறி போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவனாயிருப்பான். பரலோக ராஜ்யத்துக்கு ஒருவேளை வந்துடலாம், ஆனால் அவன் எல்லாரிலும் சிறியவனாயிருப்பான். ஏனென்றால் அதில் கட்டளைகளில் எதையோ ஒன்றை அவன் கை கொள்ளல, சரியா எப்படியோ இரக்கம் பெற்று அவன் மேலே போயிட்டான். ஆனால் பரலோக ராஜ்யத்தில் அவன் எல்லாரிலும் சிறியவனாயிருப்பான் என்று கர்த்தர் சொல்கிறார். இதிலிருந்து கற்பனைகளுடைய முக்கியத்துவம் என்னது என்பதை ஆண்டவர் வலியுறுத்துகிறார். அந்த 10 கட்டளைகள் யாத்திராகம் 20ஆம் அதிகாரம் 1-17 வசனங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. உபாகமம் 5ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. யாத்திராகமும் 21, 22, 23 அதை தொடர்ந்த பிரமாணங்களும் இருக்கிறது. முக்கியமாக இந்த 10 கட்டளைகள் மிகவும் அடிப்படையான உபதேசங்கள். இதை ஆண்டவரும் வலியுறுத்தி இருக்கிறார். அந்த கட்டளைகளில் போதிக்கிறவன் கூட அதில் ஒரு சிறு உறுப்பை கூட அவன் கை கொள்ளாமல் இருந்தால் அவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவனாக தான் இருப்பான். ஆகவே கை கொள்ள வேண்டியது முக்கியம், அதை கை கொள்ளுகிறத போதிக்க வேண்டியது முக்கியம். 10 கட்டளைகள் அடிப்படையான உபதேசங்களாக இருக்கிறது. 4வது ஒரு காரியம், கர்த்தருடைய ஜெபம். மத்தேயு 6:9-13 வரைக்கும் பரமண்டலத்திலிருந்து இருக்கிற எங்கள் பிதாவே என்று ஆண்டவர் போதத்தை சீஷர்கள் வந்து இடத்துல கேட்டார்கள், ஆண்டவரே எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும். அப்பொழுது ஆண்டவர் எல்லா அடிப்படை அம்சங்களையும் அதில் உள்ளடக்கியதாக ஒரு மாடல் பிரேயர், ஒரு மாதிரியான ஜெபத்தை ஆண்டவர் சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். இதை மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் வலியுறுத்தினபடியினால் சீஷர்களும் அதை கை கொண்டு வந்தார்கள். பின்பு அது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறத பாருங்கள். மத்தேயும் எழுதியிருக்கிறார், லூக்கா எழுதியிருக்கிறார், எல்லாரும் சுவிசேஷத்தில் மார்க்கும் கூட எழுதியிருக்கிறார். இதில் மத்தேயில் மிகவும் தெளிவாக அது முழுமையாக இருக்கிறது. இந்த ஜெபத்தினுடைய முக்கியத்துவம் அது ஒரு அடிப்படை உபதேசம். இன்றைக்கு நிறைய பேர் அதை விட்டு விடுகிறார்கள். யாரையும் குறை சொல்வதற்கு இல்லை, ஆனால் அது மிகவும் முக்கியமானது. அடிப்படை உபதேசத்தில் அது மிகவும் முக்கியமானது. பரமண்டல ஜெபம், பரமண்டலத்திலிருந்து இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. இந்த ஜெபத்தை முழுமையாக செய்கிற ஒவ்வொருவருக்கும் அடிப்படையாக கிடைக்க வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களும் அந்தந்த நாளில் அவர்களுக்கு கிடைக்கும். அது முக்கியமான ஒரு ஜெபமாக இருக்கிறது. அது ஒரு உபதேசத்தில் சேர்த்து செய்யப்பட வேண்டிய உபதேசமாக இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளுக்கு சிறுவயதிலிருந்தே கற்றுக் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. சபையிலும் கூட பல சபைகள் அதை சொல்லி ஒவ்வொரு வாரத்திலையும் ஒவ்வொரு ஆராதனையிலும் செய்கிறார்கள். சிலர் அதை விட்டு விடுகிறார்கள். அதை செய்ய வேண்டியது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இவைகள் எல்லாவற்றினுடைய பலன் என்ன? மத்தேயு 6:33 ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உபதேசங்களை எல்லாம் நீங்கள் கற்றுக்கொள்வது தான் முக்கியம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பல காரியங்கள், உலக கவலைகளிலே நீங்கள் இருக்கலாம், சரீரத்துக்கான தேவைகளில் இருக்கலாம். அந்த கர்த்தர் சொல்கிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அந்த ராஜ்யத்தினுடைய நீதி என்ன? இந்த உபதேசங்களிலிருந்து கிடக்கிறது தான், வேத வசனங்கள் தான். அதை தேடுங்கள்,
அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். உலகத்தினுடைய எல்லா தேவைகளும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இட் வில் பி given unto you, it will added unto you. ஒரு அடிஷனாக அது கொடுக்கப்படும் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த உபதேசத்தை செய்யும்படி தேவன் தம்முடைய சீஷர்களுக்கு கட்டளையிட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார் அப்போஸ்தலர் 1:8, பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொண்டு போய் இந்த ஊழியத்தை செய்யுங்க, அது வரைக்கும் எருசலேமிலே காத்திருங்கள் என்று சொன்னார். அவர்கள் காத்திருந்தார்கள். பெந்தேகோஸ்தே நாளிலே கர்த்தருடைய ஆவியானுடைய அபிஷேகம் அவர்களுக்கு கிடைத்தது. அப்படி கிடைத்த பின்பு அவர்கள் உபதேசிக்க புறப்பட்டு போனார்கள். அப்போஸ்தலர் 1:8 கர்த்தர் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக நீங்கள் இருப்பீர்கள். எருசலேமில் அது அங்கே வாழும் இடத்துல, யூதேயாவில் அதற்கு அடுத்த பகுதியில், சமாரியாவில் அதையும் தாண்டின பகுதியில், உலகத்தின் கடைசி பரியந்தம், அட்டர்மோஸ்ட் பார்ட் ஆஃப் த வேர்ல்ட், கடைசி பரியந்தம் எனக்கு நீங்கள் சாட்சிகளாக இருங்கள். நான் உங்களுக்கு உபதேசித்தவைகளை நீங்கள் போதியுங்கள் என்று சொல்லுகிறார். அதைத்தான் மத்திய அப்போஸ்தலர் 8:4 மற்றும் 8 சீஷர்கள் செய்தார்கள். 4:8 சொல்லு, 8 அதிகாரம் அப்போஸ்தலர் 4 மற்றும் 8 வாசிக்கிறேன். சிதறி போனவர்கள் எங்கும் தெரிந்து சுவிசேஷத்தை வசனத்தை பிரசங்கித்தார்கள். 8 சொல்லுகிறது, அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. சுவிசேஷத்தை போய் பிரசங்கிக்கும் போது, கர்த்தருடைய உபதேசத்தை பிரசங்கிக்கும் போது அந்த பட்டணத்திலே களிகூறுதல் உண்டாகும்படி ஜனங்களுக்கு விடுதலை உண்டாயிற்று. வியாதியிலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து, பலவித கட்டுகளிலிருந்து, பாவங்களிலிருந்து விடுதலை உண்டாயிற்று. அந்த பட்டணத்திலே களிகூறுதல் உண்டாயிற்று. இதைத்தான் நாம் செய்யும்படி கர்த்தர் நமக்கு பணித்திருக்கிறார். கடைசியாக மார்க் 16:20 கன்க்ளூஷனாக நான் வாசித்து முடிக்கிறேன். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவருடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். மற்ற 28:20 சொல்லுகிறது, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். மார்க் 16:20 சொன்னபடி அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட இருந்து தம்முடைய வசனத்தை உறுதிப்படுத்தும்படி அவர்களால் அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும்படி செய்தார். இதை நீங்களும் நானும் செய்யும் போது, விசுவாசி அளவிலே செய்தாலும் சரி, ஊழியர்களாக இருந்து செய்தாலும் சரி, கர்த்தர் தம்முடைய வார்த்தைக்கு அவர் பொறுப்பாளராக இருக்கிறார். அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும்படி செய்வதார். வார்த்தையின் மூலமாக ரட்சிப்பு வரும். சகல சிஷ்டிகளுக்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கும் போது அவர்கள் சீஷர்கள் ஆவார்கள். பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்நானத்தை போதகர்கள் கொடுப்பார்கள். உலகம் சுவிசேஷத்தினால் நிறையும். தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும். அந்த ஜனங்கள் சுவிசேஷத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பங்காளிகளாக மாறுவார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பாவ மன்னிப்பை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் பரலோக ராஜ்யத்தை கட்டளையிடுவார். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, உபதேசம் விரிவானதாக இருக்கிறது. நீர் உபதேசித்தவைகள் அது உலகம் கொள்ளக்கூடாததாக இருக்கிறது. சுவிசேஷ புத்தகங்களிலே மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானிலே அவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. அதை தொடர்ந்து உம்முடைய சீடர்கள் அதை உபதேசங்களாக, அப்போஸ்தலருடைய உபதேசங்களாக அதை தொடர்ந்து இருக்கிற நிருபங்களிலும் எழுதினார்கள். பழைய ஏற்பாடு முழுவதும், புதிய ஏற்பாடு முழுவதும் கர்த்தருடைய உபதேசங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த உபதேசங்களிலே நாங்கள் கற்றுக்கொண்டவைகளை நாங்களும் மற்றவர்களுக்கு போதிக்க, விசுவாசிகளோ ஊழியர்களோ நாங்கள் எங்களுக்கு அறிந்த அளவுக்கு அதை தெளிவாக உபதேசங்களாக போதிக்கவும் அநேக ஜனங்களை உம்முடைய ராஜ்யத்துக்கு கொண்டு வர எங்களுக்கு கிருபை தாரும். கர்த்தர் நாங்கள் உபதேசிக்கிற வார்த்தைகளை அங்கீகரித்து அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் ரட்சிப்பினாலும் அவர்களை உறுதிப்படுத்தி ஆத்துமாக்களை உம்முடைய ராஜ்யத்துக்கு சேர்த்துக் கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் அதை செய்யும்படி உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் அதை செய்து நிறைவேற்றுகிறதற்காக நன்றி. உமக்கே சகல துதிக்கான மகிமையை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.